இறைவனை அடையணும் அப்படின்னு வேண்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்மா 0 ஆகணும். கர்மா 0 ஆகணும்னா அதை நம்ம அனுபவிக்கணும். நீங்கள் ஒரு வேளை சிவனை மனதார மானசீகமாக இறுக பிடிச்சி விடாப்பிடியாக வழிபடும்போது சரி குழந்தை நம்மக்கிட்ட வர ஆசைப்படுறான், இந்த பிறவிலேயே போட்டு அடித்து பின்னி துவச்சி கர்மாவை இங்கேயே முடிச்சுட்டு கூப்பிட்டுக்குவோம். இறைவன் செய்கின்ற நன்மையோ தீமையோ அது நமக்கு நன்மையாக தான் முடியும். நீங்கள் சிவன் இல்லை எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் கர்மாவின் அடிப்படையில் கஷ்டம் வரணும்னா வரதான் செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது. சரிங்களா? சிவனை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வேகமாக வரும். காரணம் உங்களுடைய வேண்டுதல் வீடு பேறு அடையணும்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் கர்மாவை அவர் வேகமாக கழிக்கிற ப்ராசஸில் உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களை வேகமாக பயணப்பட வைக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இது நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வருடம் முன்பு எனக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணதில் ஒரு 3 பெண் வீட்டுக்காரங்க சொன்னது சிவபக்தராக இருக்கார், இவங்களாம் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் அப்படிங்கிறதுனால திடீர்னு குடும்பத்தை விட்டு போடாலும் போயிடுவாங்க. அவங்களாம் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு நான் சிவன் கோவிலில் இருக்கேன், சிவன் கோவில் கட்டினேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு பொண்ணு தரல.